Praise Lord, brothers and sisters. கர்த்தர் இந்த நாளின் வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை செப்பனியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, இந்த நாட்கள்ல வேதனையோட கலங்கி போயிருக்கீங்களா? ஹல்லேலூயா. இயேசப்பா என்ன சொல்றாரு? உங்களை சிறுமைப்படுத்தினவர்களே, உங்களை வேதனைப்படுத்தினவங்களே, உங்களை நொந்து போக வச்சிருக்கிறவங்களே, ஹல்லேலூயா, நொந்து போய் வெந்து போய் வைக்கிறாங்க. பாத்தீங்களா? நம்ம சும்மாதான் இருந்தாலும் நம்ம சொல்லாததை இன்னொருத்தர் சொல்லுவான். எப்படின்னா, நான் இப்ப சும்மா இருக்கிறேன், நான் சும்மாவே இருக்கும்போது இன்னொரு பக்கத்து வீட்டுல இருந்து எதிர் வீட யாரும் சொல்றாங்க, இந்த மனுஷன் சரியே இல்லை, அவருக்கு பாருங்க, அவருக்கு மூஞ்சிலி எவ்வளவு ரவுடி மாதிரி இருக்கிறாரு, மோசமான பீஸ் மாதிரி இருக்கிறாரு, டெரர் பீஸ் மாதிரி இருக்கிறாரு. அப்படி சொன்னா யாரும் பார்ப்பாங்க, ஐயோ ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஹல்லேலூயா. எப்படி வேணாலும் நினைக்கிறாமே. இல்ல நம்ம குடும்பத்துல யாரையும் வேதனைப்படுத்துறாங்களா? ஹல்லேலூயா. ஏதாச்சும் வழக்கு கேசுகள்ல நமக்கு விரோதமா நிக்கிறாங்களா? தேவப்பிள்ளை ஒண்ணு புரிஞ்சிடுங்க, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி உதவி செய்யணும்னா இயேசுவால மட்டும்தான் முடியும். மீதி எங்க போனாலும் நம்ம ரிட்டர்ன் தான் வருவோம். வரும்போது அதே பாவத்தோட தான் வருவோம். என்ன செய்வாங்கன்னா, முந்தின நிலைமைக்கெல்லாம் 1000 மடங்கு செய்ய தொடங்கிடுவோம். ஏன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் ஏதோ குளிச்சா ஒரு புனித யாத்திரையில போய் குளிச்சுட்டு வந்துட்டேன்னா எல்லாமே தண்ணியில போயிடும். அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாருமே கடவுளா மாறிடுவோம். எத்தனை கோடி பேர் இருப்போம், அத்தனை பேருமே கடவுள்ல அந்த டாபிக்ல மாறிடுவோம். ஆனா அப்படியெல்லாம் முடியவே செய்யாது. ஆண்டவர் பாருங்க, வசனத்தை பாருங்க. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். இந்த நாட்களை உங்களை யாரெல்லாம் வேதனைப்படுத்திருக்காங்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் தண்டிக்க போறாரு. கவனமா இருங்க. எதுக்கும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. யாரும் உங்களுக்கு விரோதமா எழும்புனா நீங்க எழும்பாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் அந்த காதல வாங்கிட்டு இந்த காதல வாங்கினா அந்த காதல விட்ட மாதிரி போயிட்டே இருங்க. அவங்களுக்கு விரோதமா நீங்க எழும்ப வேண்டாம், ஆண்டவர் எழும்புவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வச்சுமா இயேசு கிறிஸ்து. நம்ம சும்மா மட்டும் இருந்தா போதும். எப்படி? சும்மா மட்டும் இருந்தா போதும், அவர் நம்முடைய காரியத்தெல்லாம் அவரு செய்வாரு. அதை விட்டுட்டு நம்ம எழும்பி அவங்களுக்கு விரோதமா வழக்கு போடுறது, அவங்கள சண்டை போடுறது, அவங்களை எதுக்கு நம்ம பண்ண போறோம்? எல்லாருக்கும் ஏற்ற வேலை. நான் ஒரு தப்பு செஞ்சா இந்த உலகத்துல நான் சாகுறதுக்கு முன்பாக அந்த தப்புக்கான தண்டனை அனுபவிக்காம போக முடியாது. நான் அனுபவிச்சா மட்டும் இல்ல, எனக்கு பாவம் என் பிள்ளைய அனுபவிக்கும். ஏன்னா எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதா, நான் செஞ்ச பாவம் என்ன செய்யணும், பாவத்தின் நிமித்தம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தேன்னா என் பிள்ளைய அனுபவிக்குமா இல்லையா? அதே மாதிரிதான். அதனாலதான் பயப்படுங்க. யாருக்கு? மனுஷனுக்கு இல்ல, மிருகங்களுக்கு இல்ல, கடவுளுக்கு பயப்படுங்க. ஐயோ நம்ம தப்பு செய்யக்கூடாது, தப்பு செஞ்சா இந்த ஆபத்து வருமே. நான் அனுபவிச்சாலும் காரியம் இல்லை, என் பிள்ளை 7 தலைமுறை 10 தலைமுறைக்கு சாபம் வருது. இன்னைக்கு நம்ம சில சாபத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணமே நம்ம முந்தின யாரு? மூதாதியோர்கள். அவங்க அறியாம செய்த தப்பு இந்த நாட்கள் அவங்க பிள்ளைகள் அனுபவிக்கிறாங்க, சந்ததிகள் அனுபவிக்கிறாங்க. ஏன்னு கேட்ட தெரியல, ஏன்னா சாபம் பாவத்தினால. அதனால இந்த நாட்களை கவனமா இருங்க. எந்த காரியத்தையும் ஆண்டவரை நோக்கி பார்த்தா எல்லா காரியத்தையும் ஆகின்றவர் வாய்க்க பண்ணுவாரு. ஆனா ஒண்ணு மட்டும், உங்களை சிறுமைப்படுத்துறாங்க பாத்தீங்களா, உங்களை வேதனைப்படுத்துறாங்க பாத்தீங்களா, ஆண்டவர் விடவே மாட்டார். ஆனா ஆண்டவர் தண்டிக்கவே மாட்டாரு. நம்ம இப்படிதான் அலைஞ்சிட்டு இருக்கணும், யார் என்ன சொன்னாலும் நம்ம வேதனையோட அலையணும் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. உங்க வேதனை, கலக்கம் எல்லாம் மாறும். சமாதானமின்மை மாறும், சந்தோஷம் இல்லை மாறும். என்ன கிடைக்கும்? சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. எப்பவும் சிரித்த முகத்தையோட இருக்க தேவ பிள்ளைகளே, அழுது கொண்டே இருந்தீங்கன்னா வீட்டுல சமாதானம் வராது. சமாதானத்தை கடையில போய் 2 கிலோ சமாதானம் 2 கிலோ சந்தோஷம் வாங்க முடியுமா? முடியாது. தேவ சமூகத்தை மட்டும் காலையில 4 மணி 5 மணிக்கு ஜெபிங்க. உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகளுக்கு அந்த ட்ரைனிங் கொடுங்க. உங்க குடும்பத்தை சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், ஆசீர்வாதம் வரும். உங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு மேன்மையான உயர்வு கிடைக்கும். ஹல்லேலூயா. இல்லாத வேலை இருக்கிற போல் செய்கிற ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இந்த நேரம் ஆண்டவர் சமூகத்தை ஜெபிப்போமா? ஜெபம். எங்கள் பரிசுத்த பரலோக தகப்பனே, இயேசப்பா, இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன்னு சொன்னீரே. இந்த செய்தியை கேட்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்னென்ன நிலைமையில சிறுமைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, வெந்து போய் நொந்து போய் இருக்கிறாங்களோ, அந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவரே மாற்றுவீராக. யாரெல்லாம் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் இவர்களை சார்ந்து இருக்க, நான் செய்த தப்பு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லத்தக்க ஆண்டவரே உங்களை மாற்றுவ நன்றியோடு மெத்திக்கிறோம். இவர்கள் சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக, ஆற்றுவீராக, தேற்றுவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.